ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு, அதாவது மண்டே 17 மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில ஃபோக்கஸாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில். அது இல்லாமல் கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஸ், அதை பற்றி கேட்டிருக்கீங்க. இவங்க ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா லோ இன்கம்னால அந்த ஸ்டாக் போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. டெய்லியும் ஒரு 52 வீக் லோ டச் பண்ணுது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 241 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருந்துச்சு. 243 ரூபா ஸ்டாக் ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 1700 கோடி மார்க்கெட் கேபிடேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட புக் வேல்யூக்கு பாதி தான் ட்ரேட் ஆகுது. புக் வேல்யூ 480 இருக்குன்னா இதோட ப்ரைஸ் 243 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஸ்டாக் புக் வேல்யூவோட 0.51 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ். பட் ரிஸ்க் இருக்குது, அதாவது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. என்னன்னா இவங்க ஃபண்ட் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ஆச்சுன்னா கம்பெனி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் பார்க்கலாம். அது இல்லாமல் அந்த கம்பெனியோட ரிப்பீட்டட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 இயருக்கு முன்னாடி நல்ல ரிப்பீட்டட் ப்ராஃபிட், பட் நாட் டிவிடெண்ட் பேயிங். ஆனால் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கம்பெனி வச்சிருக்கிறவங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் 1 பீரியட் ஆஃப் குவார்ட்டரில் 7% மேலே டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆட்டு லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.72% தான் இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் பார்க்கும்போது வருஷம் இவங்களோட ரிசல்ட்ஸை பார்க்கும்போது 2021 டோட்டல் ரெவன்யூ 1444 கோடி, 22 அது குறைஞ்சிருக்கு 1376 கோடியாட்டு. அடுத்தது 23 1329 கோடியாக குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மார்ச் 2024 2300 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க 1 இயர் ஃபுல்லாக பார்க்கும்போது. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது. எக்ஸ்பென்சஸும் ஓரளவு நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நெட் ப்ராஃபிட் 129 கோடி 20 கிடச்சி, 21 வந்திருக்குது. 22 47 கோடியாக குறைஞ்சிருக்கு. 23 12 கோடியாக குறைஞ்சிருக்கு. 24 468 கோடியாக இருக்குது. இது நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சு சொல்கிறது. ஆனால் லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ரெவன்யூ மார்ச் 2024 637 கோடியாக இருந்தது. ஜூன் 2024 663 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 640 கோடியாக குறைஞ்சிருக்கு. டிசம்பர் குவார்ட்டரில் 512 கோடியாக ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. அதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22 கோடி 51 கோடி, நெக்ஸ்ட் 204 கோடி நெட் லாஸ், அடுத்தது 394 கோடி நெட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இதை ஃபேஸ் பண்ணி தான், அதாவது அந்த ஸ்டாக்ல ஒரு அடி விழுந்ததுனால ஸ்டாக் ப்ரைஸ் விழுது. பட் லாங் டேர்முக்கு ரிஸ்க்கும் இருக்குது, அது மாதிரி பெரிய ரிவார்டும் இருக்குது. பட் நீங்கள் தான் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை வாங்கலாம். அவங்க ஃபண்ட் ரைஸ் கேபிட்டல் பண்ணி, அதாவது கேபிட்டல் ரைஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ஆச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல ரிவார்ட் கொடுக்கும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு இது நெத்தியில் நாமம் தான். அதனால அதில் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கு, நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்கு. இந்த பிஓட கரூர் வைசியா பேங்கோட பி ரேஷியோ கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது அது கம்மி தான். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட புக் வேல்யூ 51.6 இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 53.5 இருக்குது. கிட்டத்தட்ட புக் வேல்யூ கிட்ட தான் ட்ரேட் ஆகுது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கும் புக் வேல்யூ 37 இருக்குன்னா இது 23 ரூபா இருக்குது. அடுத்தது கரூர் வைசியா பேங்க் 135 ரூபா புக் வேல்யூனா அது 187 ரூபா ட்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பி ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பி ரேஷியோ ஜாஸ்தி தான். சவுத் இந்தியன் பேங்குக்கு வெறும் 5 தான் இருக்குது பி ரேஷியோ. ஆனால் கரூர் வைசியா பேங்குக்கு 8 இருக்குது. ஸோ இப்போ பேங்க் ஸ்டாக்ஸில் பி ரேஷியோ பார்க்கக்கூடாது, மெயின்லி புக் வேல்யூ தான் பார்க்கணும். புக் வேல்யூ கீழே இருந்தாலே பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் ஃபண்டமெண்டல்ஸ் நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பிசி ஜுவல்லர்ஸை பற்றி கேட்டிருக்கீங்க. இவங்க டைமண்ட் ஸ்டட்டட் ஜுவல்லரி அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. B2B பிஸ்னஸ் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க. கல்ஃபில் துபாய் பேஸ்ட் கம்பெனி இவங்க. ஸோ ஓவராட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 14 ரூபா தான் இருக்குது. ரீசெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாக் ப்ரைஸ். ஆக்சுவலி ஸ்டாக் பி 20 இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் 14 இருக்குது. ரீசெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணதான். இவங்களோட ஹைனி பார்க்கும்போது 19.6, லோன் பார்க்கும்போது 4.41, அதாவது 19.6 ரூபா ஹை போயிருக்காங்க. லோன் பார்க்கும்போது 4 ரூபா 41 காசு. இந்த ஸ்டாக்ல என்னன்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒன் சர்டன் ஆஃப் பீரியட் 11% டிக்ளைனு. புவர் சேல்ஸ் growth பாஸ்ட் 5 இயர்ஸ் -41.3%. புவர் சேல்ஸ் growth. லாஸ்ட் 3 இயர்ஸ் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.9%. அதர் இன்கம்ல தான் ஒரு 137 கோடி வந்திருக்குது. இதனால தான் நான் சொன்னேன், இதுக்கு பதிலாக நான் பேசாமல் அதே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுவேன். எந்த ஸ்டாக்? சென்கோ, பிஎன் கேட்ஜில் ஜுவல்லர்ஸ். அடுத்தது கல்யாண். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்குது. இதில் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக சேல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பார்க்கும்போது மார்ச் குவார்ட்டரில் 48 கோடி, அடுத்தது ஜூன் குவார்ட்டரில் 401 கோடி, செப்டம்பர் குவார்ட்டரில் 505 கோடி, டிசம்பர் குவார்ட்டரில் 639 கோடி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. ஏன்னா மார்ச் குவார்ட்டரில் 122 கோடி நெட் லாஸ், அடுத்தது 156 கோடி ப்ராஃபிட், 179 கோடி ப்ராஃபிட், அடுத்து 148 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஒரு ஸ்டேபிலிட்டி இல்லாமல் இருக்குது இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது.
அதே 1 இயர் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா 2022 சேல்ஸ் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. ஆனால் 24 ஒரு தர்மடி 604 கோடியாட்டு மொத்தமாட்டு சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. 2472 கோடியாக இருந்த சேல்ஸ் 2023 மார்ச்சில் அடுத்த வருஷம் பார்க்கும்போது மொத்தமாட்டு அது 604 கோடியாக கீழே விழுந்திருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 391 கோடி நெட் லாஸ் ஒரு வருஷம் ஃபுல்லாக. அடுத்தது 203 கோடி நெட் லாஸ், 629 கோடி நெட் லாஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் ஜிண்டால் பாலி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் இப்படி ஒரு கம்பெனியும் கேட்டிருந்தீங்க. இதோட மொத்த மார்க்கெட் கேப்லேஷனே 650 கோடி தான் இருக்குது. 626 ரூபா டார்கெட் ப்ரைஸ் இருக்குது. ஸ்டாக் PE 2 இருக்குது. 540 ரூபா 52 வீக் லோ போயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்க்கும்போது வெறும் 2 தான் இருக்குது. புக் வேல்யூ 2211 ரூபா இருக்குது. அவர் கேட்டதே அப்படி தான் கேட்டிருந்தாரு, ப்ரோ புக் வேல்யூவோட பயங்கரமாக அந்த ஸ்டாக் வந்து லோவாக ட்ரேட் ஆகுது, ஸோ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி. கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். ஸ்டாக் வந்து புக் வேல்யூவோட கீழே ட்ரேட் ஆகுது. ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து CAGR growth 34.3% growth இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து இதில் எடுக்க முடியாது. ஆனால் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எடுத்து பார்த்தேன். எக்ஸ்பென்சஸ் பெருசாக ஸ்பெண்டிங் இல்லை. மார்ச் குவார்ட்டரில் வந்து 14 கோடி ப்ராஃபிட்டு. அடுத்த லாஸ்ட் 3 கோடி வந்து ஒரே மாதிரி 8 கோடி வச்சு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. சேல்ஸு வந்து மொத்தமாக 8 கோடி தான் வந்திருக்குது. கரெக்டாக 3 குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி சேல்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 98 கோடி நெட் ப்ராஃபிட்னு மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்த குவார்ட்டர் வந்து ஜூனில் 56 கோடி, 140 கோடி, 33 கோடி. அதான் வந்து டீட்டெயில்ஸே ப்ராப்பராக இல்லை இந்த கம்பெனியில். அது வந்து எனக்கு புரியவே மாட்டேங்குது. அடுத்தது வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2022 2477 கோடி, 477 கோடி. மார்ச் 2023 3125 கோடி. அதே 2024 வெறும் 36 கோடி தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஆனால் பார்க்கும்போது அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. சேல்ஸை விட நெட் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன இதுன்னு எனக்கு புரியலை. இந்த ஸ்டாக்ஸ்லாம் கை வச்சோன்னா நம்மளே நம்ம கழுத்தில் வந்து கயிறை கட்டி தொங்கின கதை மாதிரி இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரியை பற்றி கேட்டுறீங்க. 1763 ரூபாவில் இருக்குது. 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. கம்பெனி லாங் டேர்முக்கு ஒர்த்தாக இருந்தாலும் என்ன கேட்டால் அதோட வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருந்தால் நான் தொடவே மாட்டேன். அடுத்தது சுஸ்லான் எனர்ஜி 54.74 இருக்குது. 65 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இதில் சுஸ்லான் எனர்ஜி நான் டைல்யூட் பண்ணிட்டேன். தங்கமயில இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். ரைட் இஷ்யூவில் கூட அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஷேர் கிடச்சிருக்கும். இது தங்கமயில் சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்டுக்கான அந்த ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்டேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கேஸ்ட்ரோல் இந்தியா 9 ரூபா 50 காசு ஃபைனல் டிவிடெண்டு. அது போக 4 ரூபா 50 காசு வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா ஆச்சு. மார்ச் 18 ரெக்கார்ட் டேட்டு. ஏப்ரல் 23 அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் DIC இந்தியா 4 ரூபா ஃபைனல் டிவிடெண்டு. மார்ச் 18 ரெக்கார்ட் டேட்டு. ஸோ பே அவுட் டேட் வந்து அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. AJ இன்ஃப்ரா லிமிடெட் 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ் டேட் மார்ச் 19. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் தான் 1:2 அந்த ரேஷியோவில் ஸ்டாக்கும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 3 ரூபா 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்ட் வந்து ஏப்ரல் 11 பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 19. ஏஞ்சல் ஒன்று வந்து 11 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 20 மார்ச் தேர்ஸ்டே. அதுக்கு எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது ஏப்ரல் 12 முன்னாடி அது பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்களும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து மார்ச் 21 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டிவிடெண்ட் செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அதுக்கான டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் மண்டே நாளைக்கு தான் அந்த டிவிடெண்ட் எவ்வளோன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பட் மார்ச் 21 ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் எவ்வளோ என்ன அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஊபர் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து இந்த EV ரைடிங் கம்பெனியாக இருக்கிற ப்ளூ ஸ்மார்ட் அந்த கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூ ஸ்மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சோல் இன்ஜினியரிங்கோட ஒன் ஆஃப் த பேரண்ட் கம்பெனி. இவங்க வந்து லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால இப்போ ஊபர் வந்து இந்த ப்ளூ ஸ்மார்ட் அப்படிங்கிற EV ரைடிங் கம்பெனியை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு நெகோசியேஷன் ப்ராசஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அதாவது மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் 17 ஃபஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் பார்க்கும்போது அங்கே RBI ஆடிட் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆக வேண்டாம், ஷேர் ஹோல்டர்ஸ் பேனிக் ஆக வேண்டாம். இல்லை கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 16.46 இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 70.20% இருக்குது. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 113% இருக்குது. எக்ஸீடிங் த ரெகுலேட்டரி ரிக்யூர்மெண்ட் ஆஃப் 100% அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பட் மண்டே எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ், அவங்களோட சப்சிடரி தான் இன்ஃபோசிஸ் MCAMS சிஸ்டம் LLC. இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க 6
ஆக்ஷன் லாஸ்யூட் சம்மந்தமாட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு சைபர் இன்சிடென்ட் நடந்திருக்குது நவம்பர் 2023. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் இந்த எம்கானிஷ் அண்ட் வந்து பிளான்டிஃப் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. இந்த பெண்டிங் லாஸ்யூட்ஸ் குறிப்பாட்டி எம்கானிஷுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற அந்த லாஸ்யூட்டுக்கு வந்து இவங்க செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எம்காமிஸ்ங்கிறது இவங்களோட சப்சிடரி தான். இவங்க வந்து $17.5 மில்லியன் வந்து அந்த கிளைம்ஸ் வந்து ரீசால்வ் பண்ணுறதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸும் ஃபோக்கஸில் இருக்கும், விப்ரோவும் ஃபோக்கஸில் இருக்கும். இவங்க வந்து இந்த ஏஐ கிளவுடு நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளைண்ட்ஸ் நீட்ஸ் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அதனால விப்ரோவும் ஃபோக்கஸில் இருக்கும். பிரிகேட் என்டர்பிரைசஸ் இவங்க வந்து பெங்களூரில் வந்து ஒன் ஆஃப் த பிரிகேட் எட்டானியா அப்படிங்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இவங்களோட குஜராத்தில் இருக்கிற ஏபிஐ யூனிட்டில் வந்து யுஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஷில்பா மெடிக்கர் இதுக்கும் அதே தான். இவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியில் யுஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ராய்ச்சூரில் 0 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபார்மா கம்பெனிஸ்க்குமே இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். டிசிஎஸ் இவங்க வந்து சுதீப் குணுமால் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸராட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜேபி கெமிக்கல்ஸ் இவங்களோட மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டி பனோலி குஜராத்தில் இருக்குது. அங்கேயும் யுஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வித்தவுட் எனி அப்சர்வேஷன் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்களும் பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பவர் கிரிட்டுக்கு 341.57 கோடி ஒர்த் ஆஃப் 2 டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது. பவர் கிரிட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. தேஜாஸ் நெட்வொர்க்கும் ஃபோக்கஸில் இருக்கும். 123.45 கோடி ஒர்த் ஆஃப் அந்த இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து தேஜாஸ் நெட்வொர்க்கு கிடச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்துச்சு, அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம். அடுத்தது ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஆக்ரா குவாலியர் கிரீன்ஃபீல்ட் ரோட் ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க, லோவஸ்ட் பில்டராக இருந்து. நெக்ஸ்ட் அல்கம் லெபார்டரிஸ் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டிஏ பயோ ரிசர்ச் மானிட்டரிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில் தலோஜா அப்படிங்கிற இடத்துல. இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து எந்த ஃபார்முமே இஷ்யூ பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்கும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, அதை நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி அந்த பேமெண்ட் ஃபெசிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸுக்கு வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் என்எம்டிசி அவங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து மார்ச் 17 கண்டக்ட் பண்ணுறாங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். இந்தியன் பேங்கும் ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் ப்ரொபோசல் வந்து மார்ச் 20 வச்சு அந்த போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க. இதனால அந்த ஸ்டாக்கும் ஃபோக்கஸில் இருக்கும். ஐஆர்எஃப்சியும் ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா அவங்களோட போர்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க மார்ச் 17. ஏன்னா இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 21 அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும், அதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் இது வரைக்கும் எஃப்ஐஎஸ் 30,000 கோடி டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஃபெப்ரவரியில் 34,754 கோடி, ஜான்வரியில் 78,027 கோடி டைல்யூட் ஆயிருக்கு. மார்ச்சில் மட்டும் 13 வரைக்கும் பார்க்கும்போது 30,015 கோடி எஃப்ஐஎஸ் வந்து வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் கண்டினியூஸ் ஆகுது. பட் லாஸ்ட் வீக் வந்து பெருசாக இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் தால்மியா பாரத் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2.4 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாட்டு சிமெண்ட் கிரைண்டிங் யூனிட்டை வந்து அஸ்ஸாமில் வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தால்மியா பாரத் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிலேஷன் அடியும் வாங்கியிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ் 44,000 கோடி காலியாகி 6,50,000 கோடி கிட்ட இருக்குது மார்க்கெட் கேபிலேஷன். டிசிஎஸ்க்கு 30,000 கோடி காலி 12,70,000 கோடி கிட்ட இருக்குது. அடுத்தது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 6,000 கோடி 6,500 கோடி காலியாகி 5,11,000 கோடி கிட்ட இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 4,000 கோடி 4,400 கோடி காலியாகி 6,49,400 கோடி கிட்ட இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,300 கோடி காலியாகி 16,88,000 கோடி கிட்ட இருக்குது. ஐசிஐசிஐ பேங்குக்கு 20,000 கோடி கிட்ட இன்க்ரீஸ் ஆகி 8,83,000 கோடி கிட்ட இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு 12,590 கோடி இன்க்ரீஸ் ஆகி 13,05,169 கோடியா இருக்கு. ஐடிசிக்கு வந்து 10,073 கோடி மார்க்கெட் கேபிலேஷன் இன்க்ரீஸ் ஆகி 5,15,366 கோடியா இருக்குன்னு சொல்றாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பார்த்தீங்கன்னா ஐடிசி பீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட மார்க்கெட் கேபிலேஷன் 5,11,235 கோடியா இருக்கு. ஐடிசிக்கு 5,15,366 கோடியா இருக்கு. ஸோ ஹெச்யூஎல் பீட் பண்ணி ஐடிசி வந்து மேலே வந்திருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸோட வேல்யூஷன் 911 கோடி இன்க்ரீஸ் ஆகி 5,21,000 கோடி இருக்கு. பாரதி ஏர்டெலுக்கு 798 கோடி இன்க்ரீஸ் ஆகி 9,31,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ் 3வது, பாரதி ஏர்டெல் 4வது, ஐசிஐசிஐ பேங்க் அதுக்கு அடுத்தால, இன்ஃபோசிஸ் அதுக்கு அடுத்தால, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஃபினான்ஸ், ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த பொசிஷனில் இருக்கிறாங்க மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க ஸ்டாக்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.